ये इसमें के डस्टबिन को भगवान बना रखा है। सबको शुभकामनाएं। सभी दर्शक लोग अपना इंडिया मोबाइल देख निकल के रहेंगे। अरे छुओ मत ना। अरे भैया வணக்கம். இந்தியாஸ் எஜுகேஷன் ஸ்கேம் ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். இந்த நாட்டின் எஜுகேஷன் பட்ஜெட் 3 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் இந்த பட்ஜெட்டை வைத்து என்ன செய்கிறார்கள்? இந்த நாட்டின் கல்வித்தரம் என்னாகிறது? இந்த நாட்டின் குழந்தைகளால் தன்னுடைய தாய்மொழியை கூட படிக்க முடிகிறதா? இந்த நாட்டு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளால் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த புத்தகத்தை கூட படிக்க முடிகிறதா? இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்கிறது? எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை முடக்கி வருகிறார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேம் பிளானை நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அதாவது ஒரு சீப் லேபர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கத்திற்கு தேவைப்படுகிறது. அவர்கள் கையில் கல்வி போய்விட்டால், அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால், அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது. அதனால் பள்ளிக்கூடங்களை மூடிவிடுங்கள். 2 வீடியோக்களை நீங்க இந்த வீடியோவின் தொடக்கத்தில் பார்த்திருப்பீர்கள். இது இந்தியாவுடைய கல்வித்தரம். ஒரு குப்பை தொட்டியில் யாரோ பூக்களை வைத்து போனார்களாம். அதற்கு பின்பு அதுவே ஒரு கடவுள் நம்பிக்கையாக மாறிவிட்டது. கீழே தெளிவாக எழுதியிருக்கிறது, யூஸ் மீ. குப்பை தொட்டி தான் இது. அதை கூட படிக்க முடியாமல் அதற்கு முன்பு உட்கார்ந்து கொண்டு பஜனை பாடக்கூடிய வேலையை இங்கே பார்த்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு நாய் ஒரு அனுமார் சிலையை சுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த நாயோடைய மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை. இது ஒரு ஸ்டடி வெளிக்காட்டுகிறது. ஆனால் அந்த நாயை நடக்க விட்டு அதை வேடிக்கை பார்த்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதை வைரலாக்கி இப்போ அந்த நாய் சோழ்ந்து போய் ஒரு இடத்துல சுருண்டு உட்கார்ந்துருக்கும் போது அதுக்கு முன்னாடி துண்டை விரிச்சு எல்லாருமே பணம் போட ஆரம்பிச்சிட்டார்கள். பகவான் குத்தாஜி அதற்கு ஒரு கோவிலையும் கட்டி விடுவார்கள். ஜஸ்ட் பிகாஸ் அந்த நாய் ஒரு சிலையை போய் சுத்தி வந்ததாம், அவ்வளவுதான். இது இந்த நாட்டுடைய எஜுகேஷன் அண்டர் நரேந்திர மோடி கவர்மெண்ட். 3 லட்சம் கோடி ரூபாய் எங்க போனது? SR ரிப்போர்ட் 2023ஆம் ஆண்டு ஏராளமான கேள்விகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டில் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள் என்று. SR ரிப்போர்ட் 2023 எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 50% குழந்தைகளால் 5ஆம் வகுப்பு குழந்தைகளால் 2ஆம் வகுப்பின் டெக்ஸ்ட் புக்கை கூட படிக்க முடியவில்லை. அப்போ இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் எங்க போனது? பக்கத்து நாடு சைனா. சைனாவுடைய காம்படிட்டிவ்னஸை நீங்க பார்த்தீர்கள்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய ரிசர்ச் பப்ளிகேஷனை விட தாண்டி விட்டது சைனாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகள். சைனாவுடைய ஒரு பள்ளிக்கூடத்தின் ஒரு வீடியோ எடுத்து காட்டுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தின் ஃபீஸ் ஒரே ஒரு எண், மாதத்திற்கு ஒரே ஒரு எண், 13 ரூபாய் ஃபீஸ், இலவசம். ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்கூல், வேர்ல்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டிகளை கட்டி வருகிறார்கள். ஜெசியாங் யூனிவர்சிட்டி became the number 1 university in the world in academic papers. உலகத்தின் சிறந்த யூனிவர்சிட்டியாக சைனாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இடம் பெற்றிருக்கிறது. இந்தியாவுடைய குழந்தைகளுடைய நிலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். That they cannot even read the textbook of 2nd standard. How Indian education system became an organized scam. எப்படி இது ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்கேமாக மாறியது, அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை இதற்கு மேல் நீங்க கேட்க போறீர்கள். அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இது போன்ற உண்மையான ரிப்போர்ட்ஸ்களை, இது போன்ற கேள்விகளை நாங்க உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க கூடாது. அதனால் ஒரு சில அமைப்புகள், ஒரு சில கூட்டங்கள் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். 2வது,
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய வேலையை பாருங்கள். 3வது, பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் நீங்க செய்யலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கோடிக்கணக்கான ரூபாய் எங்க மாயமாகிறது? பள்ளிக்கூடங்கள் வெறும் ஃபைல்ஸ்களில் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய, கவர்மெண்ட் பேப்பர்ஸ்களில் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய, கிரவுண்டில் அந்த பள்ளிக்கூடங்கள் மாயமாக இருக்கிறது. கோஸ்ட் டீச்சர்ஸ், கோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்தையுமே வைத்து பணம் பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் ஷாக்காக போறீர்கள். 1964ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சி என்ன? கொட்டாரி கமிஷன் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட். கொட்டாரி கமிஷனில் தெளிவாக எழுதிய விஷயம், இந்தியாவை ஒரு வல்லரசான நாடாக மாற்றணும் நினைத்தீர்கள்னா இந்தியாவின் ஜிடிபியிலிருந்து 6% குறைஞ்சபட்சம் 6% நீங்க எஜுகேஷனுக்காக ஒதுக்க வேண்டும். காங்கிரஸ் காலம், பிஜேபி காலம், பிபி சிங் வந்தார், சந்திரசேகர் வந்தார், ஏராளமான பிரைம் மினிஸ்டர்கள் வந்தார்கள். I'm talking about 64. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, எல்லாருமே இன்னைக்கு வரை கடந்த 60 ஆண்டுகளில் 4.5% மட்டும்தான் இந்தியாவுடைய ஜிடிபியை எஜுகேஷன் பட்ஜெட்டாக மாறுகிறது. என்ன நடக்கிறது அதையும் நீங்க பாருங்கள். எங்கதான் இந்த பணம் போகிறது? 2001ஆம் ஆண்டு பிஜேபி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் சர்வ சிக்ஷா அபியான். சர்வ சிக்ஷா அபியான் அடுத்த 10 வருடத்தில், அதாவது 2001ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களும் அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவோம் என்கிற ஒரு திட்டம். சிஏஜி ரிப்போர்ட் 2012ஆம் ஆண்டு வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை பார்த்தீர்கள்னா 33% பள்ளிக்கூடங்கள் இன்கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருக்கிறது. 8000 கோடி ரூபாய் மிட் டே மீலுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பணம் மாயமாகிவிட்டது. கோஸ்ட் டீச்சர்ஸ், வெறும் ஃபைல்ஸ்களில் மட்டும்தான் டீச்சர்ஸ். கோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓன்லி ஆன் பேப்பர்ஸ், நோ கிளாஸ் ரூம். அனைத்துமே சிஏஜி ரிப்போர்ட் 2012ஆம் ஆண்டு எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்ல, 2015ஆம் ஆண்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கு கீழே இந்தியாவில் 1,20,000 பள்ளிக்கூடங்களை கட்டப்போகிறோம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அனைத்துமே பேப்பர்ல மட்டும்தான். டிஐஎஸ்சி டேட்டா 2016ஆம் ஆண்டு வெளிவிடுகிறது. ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 40% பள்ளிக்கூடங்களில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, மின்சாரமே கிடையாது. 30% பள்ளிக்கூடங்களில் டாய்லெட் வசதிகள் கிடையாது. பட்ஜெட் எங்க போகிறது? 2018ஆம் ஆண்டு வேர்ல்ட் பேங்க் இந்தியா முகத்தில் ஒரு மிகப்பெரிய அறையை விட்டார்கள். 55%, 55% லேர்னிங் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இந்தியாவில் இருக்க 55% குழந்தைகள் அவர்களுடைய பேசிக் எஜுகேஷன் ரீடிங், meaning more than half the children could not do basic reading at the age of 10. 10 வயது குழந்தை ஒரு சாதாரணமான வரியை கூட படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். This is what World Bank says in India. 2020ஆம் ஆண்டு பேண்டமிக் வெளிவந்தது. பேண்டமிக் இந்தியாவுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தை மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் செய்தது. எந்த விதமான எக்ஸ்போஷர்? 65% குழந்தைகளுக்காக எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பணம் எங்க போகிறது? அதை நீங்க பார்த்தீர்கள்னா யுனெஸ்கோடைய ரிப்போர்ட் 32 crore ஸ்டூடெண்ட் எஃபெக்டட் டியூரிங் பேண்டமிக். 24% குழந்தைகள் கையில் தான் அந்த ஆன்லைன் எஜுகேஷன் எடுப்பதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. மொபைல் ஃபோன், இன்டர்நெட், இது மாதிரியான விஷயங்கள் இருந்தது. 65% எஜுகேஷன் பட்ஜெட் கோஸ் ஓன்லி ஆன் சாலரிஸ். 100 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் வெறும் சம்பளங்களிலே கொடுத்து விடுகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 35%, 35%,
அதில் நீங்கள் புக்ஸ், ட்ரைனிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே, ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் அனைத்தையுமே இந்த 35% நீங்கள் முடிச்சிடணும், 65% சம்பளத்தில். வாட் இஸ் சைனா டூயிங்? வை சைனா இஸ் ஸோ அக்ரெசிவ்? சைனாவுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 யூனிவர்சிட்டிஸில் 8 யூனிவர்சிட்டி, டாப் யூனிவர்சிட்டிகளில் சைனாவுடைய பங்கு இருக்கிறது. சைனா எங்கே செலவழிக்கிறார்கள்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச்சில் சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது. எந்த நாடு ரிசர்ச்சில் பணத்தை போடுகிறார்களோ அந்த நாட்டுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் நடக்குமே ஒழிய அவர்கள் சம்பளம் கொடுத்ததால் அல்ல, இந்து முஸ்லிம் செய்ததால் அல்ல, வெறும் போலியான பிரச்சாரங்களை செய்ததால் எங்கேயுமே வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியாது. சைனா இஸ் இன்வெஸ்டிங் and the result is 8 out of 10 top universities publications volume are now Chinese யூனிவர்சிட்டிகளுடைய பப்ளிகேஷனுடைய வேல்யூ அந்த லெவல் வளர்ந்திருக்கிறது. வாட் ஆர் வி டூயிங்? வி ஆர் மேக்கிங் கோஸ்ட் ஸ்கூல்ஸ், வேனிஷிங் ஸ்கூல்ஸ்களுடைய இந்த கதையை என்னுடைய கேஸ் ஸ்டடியிலிருந்து நீங்கள் படிங்க. 2019 ஆண்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளிவந்தது, நேஷனல் ஹெரால்டுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். உத்தரப்பிரதேசத்தில் 4700 பிரைமரி ஸ்கூல்ஸ்கள் இருந்ததா, அனைத்துமே ஆன் த பேப்பர். அதாவது நர்சரியிலிருந்து கிளாஸ் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களே கிடையாது. ஒரு சில இடங்கள் இருந்தால் கூட பாலடைஞ்சு போன பள்ளிக்கூடங்கள். பட்ஜெட் என்ன ஆனது, பட்ஜெட் அலோகேட் ஆனது என்ன ஆனது யாருக்குமே தெரியாது. சிஏஜி ரிப்போர்ட் பீகார்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிடுகிறது. 500 கோடி ரூபாய் வாஸ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இதுல 340 கோடி ரூபாய்க்கான கணக்கே கிடையாது. இட் இஸ் அன்அக்கவுண்டபிள். நோபடி இஸ் குவெஸ்டனிங், நோபடி இஸ் ஆன்சரிங். டெக்ஸ்ட் புக் ராக்கெட். இந்தியாவுடைய 2வது முறையை பாருங்கள் எங்க இந்த பணம் அழிகிறது என்று. டெக்ஸ்ட் புக் ராக்கெட்டை நீங்க பார்த்தீர்கள்னா ராஜஸ்தானுடைய ஒரு கேஸ் ஸ்டடி 2021ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஒஃபிஷியல் ரேட் எவ்வளோ? 45 ரூபாய். மார்க்கெட் விலை எவ்வளோ? 18 ரூபாய். பிரிண்டிங் காஸ்ட். ப்ராஃபிட் மார்ஜின் 150%. ஹூ வாஸ் த கான்ட்ராக்டர்? யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் போனது? எஜுகேஷன் மினிஸ்டருடைய சொந்தக்காரருக்கு இந்த கான்ட்ராக்ட் போனது. அண்ட் திஸ் ரிப்போர்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த ஹிந்துவுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இது. ஹியூமன் காஸ்ட் அண்ட் டெமோகிராஃபிக் டிசாஸ்டரும் இங்கே நடக்கிறது. அது என்ன, அதையும் நீங்கள் பாருங்கள். ஏசா ரிப்போர்ட் 2023 எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், ரூரல் இந்தியா between 14 to 18 age group, 36% of youth cannot do their basic arithmetic. 14 வயதிலிருந்து 18 வயதிற்கான இளைஞர்களால் 36% இளைஞர்களால் ஒரு சாதாரணமான கூட்டல், கழித்தல், பெருக்கல் அதை கூட செய்ய முடியவில்லை என்று இந்த ரிப்போர்ட் வெளிக்காட்டுகிறது. எவ்வளோ கேவலமான விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். இந்தியாவுடைய ஸ்கில் கேப், ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார்கள் இல்லையா? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் 2024 வெளிவிட்ட ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாஸ் ஸ்கில் கேப் இஸ் 68%. தே ஆர் கிராஜுவேட் பட் நாட் ஸ்கில்ட் ஃபார் ஜாப். 68% கிராஜுவேட்ஸ்களாக இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் படிச்சிருக்கிறார்கள், பட்டம் இருக்கு, ஆனால் அவர்கள் கையில் ஸ்கில் கிடையாது. வேலைக்கு போகும்போது அவர்களுக்கு அந்த வேலைக்கு தேவையான திறமை கிடையாது என்று கூறுகிறார்கள். சைனா மேக்கிங் இட்ஸ் ஸ்டூடெண்ட் குளோபல் லீடர்ஸ் டுடே. சைனா தன்னுடைய மாணவர்களை குளோபல் லீடராக மாற்றி வருகிறார்கள். we are leaving children as functionally illiterate. இந்த நாட்டு மாணவர்களை நாம் ஒரு படிக்காத பட்டதாரியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது? இந்த நாட்டின் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆனதற்கான காரணம் என்ன? இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃப்ளரிஷ் ஆகிறது அதையும் நீங்க பாருங்கள். 3 நபர்கள் தான் இதற்கான லாபத்தை அடைகிறார்கள். 1, பிரைவேட் கோச்சிங். பிரைவேட் கோச்சிங் உடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் 2024ஆம் ஆண்டு 58,000 கோடி ரூபாயாக உயர்ந்துவிட்டது. இந்த கல்வியை இலவசமாக ஒரு நாடு கொடுக்க வேண்டுமோ, அந்த கல்வியை பணம் கொடுத்து பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல போய் நீங்க வாங்கக்கூடிய கட்டாயம் இருக்கு. 58,000 கோடி ரூபாய்க்கான இந்த பிசினஸ். 2வது, பிரைவேட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எடுத்து நீங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க இல்லையா?
வருடத்திற்கு ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலுமே 15% 20% வரை ஃபீஸ்களை ஏற்றி வருகிறார்கள். மூன்றாவது, அன்ஸ்கில்டு லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். படிப்பில்லை, திறமை கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? படித்த பட்டதாரியாக இருந்தால் கூட கிடைக்கிற வேலையை லேபராக போய் பார்க்கக்கூடிய தருணம் கிடைக்கும். இது கிறிசல் ரிப்போர்ட் வெளிவிட்ட ஒரு தகவல். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். இதற்கான 3 விஷயங்களை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஃபெயில் ஆனதற்கான காரணம். எஜுகேஷன் பட்ஜெட் வருடந்தோறும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கூறி வருகிறீர்கள். ஆனால் இன்ஃப்ளேஷன், விலைவாசியை ஒப்பிட்டு பார்த்தீர்கள்னா இந்த பட்ஜெட் கூடவில்லை, குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி? 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் அதற்கு முந்தின வருடத்திலிருந்து 7% அதிகரித்தது, 7%. ஆனால் பர்ச்சேசிங் பவர் 2% குறைந்து விட்டது. புத்தகங்கள் மற்ற விஷயங்களை நீங்கள் எந்த அளவில் வாங்குவீர்களோ அது குறைந்து விட்டது. எப்படி இந்த மேஜிக் ட்ரிக்னு நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் கோர்ஸ். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டாக இயங்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நியூ எஜுகேஷன் பாலிசி திணிக்க பார்த்தது. மும்மொழி கொள்கை, மும்மொழி திட்டம் இதெல்லாமே கூறினார்கள் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கீம் ஃபெயில் ஆகும்போது மத்திய அரசாங்கம் என்ன கூறுகிறது? மாநில அரசாங்கங்கள் இதை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை. இஸ் தட் ட்ரூ? ஸ்டேட் கவர்மெண்ட் அது என்ன கூறுகிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டே ரிலீஸ் செய்யவில்லை, அப்புறம் எப்படி நாங்கள் எஜுகேஷனை கொடுக்க முடியும்? ஸோ ஸ்டேட் அண்ட் சென்டருக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த போட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் அழிகிறது. அனைத்து நபர்களுமே இந்த திருட்டு வேலையை பார்க்கிறார்கள். அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கமாக. சிபிஐயோட டேட்டா வெளிவந்தது 2023ஆம் ஆண்டுக்கானது டேட்டா. கரப்ஷன் கேசஸ் இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ்ட் பை 340%, 340%. 2019ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டுக்குள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷன் 340% உயர்ந்தது. எப்படி? தவறான டெண்டர் கொடுத்து அந்த டெண்டருக்கான ப்ரீடிசைடட் அந்த கான்ட்ராக்டர் யாராக இருக்கணும் அதை ஃபர்ஸ்டே இவங்க டிசைட் செய்து விடுகிறார்கள். சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், தரமற்ற மெட்டீரியல்களை கொண்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர்கள் தன்னுடைய வேலையை பார்க்காமல் ப்ராஜெக்ட் கெட்ஸ் டிலேட், அந்த ப்ராஜெக்ட்ஸ் தாமதமாகிறது. அப்புறம் என்ன? அதற்கான எக்ஸ்டென்ஷனுக்கு அப்போ என்ன? மறுபடியும் பிட்டிங், மறுபடியும் நீங்கள் பணம் செலவழிக்கிறீர்கள். இந்த சைக்கிள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். எஜுகேஷன் மட்டுமல்ல, ஹெல்த்லையும் அதுதான், அக்ரிகல்ச்சர்லையும் அதுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபெயிலியருக்கான காரணம் இந்த டெண்டர் ப்ராசஸ், தவறான டெண்டர் ப்ராசஸ், அந்த டெண்டர் அதிகாரிகள், உயரதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த ஊழல். இட்ஸ் அ சைக்கிள். 2022ஆம் ஆண்டு ராஜ்யசபா கமிட்டி மிட் டே மீலுக்கான ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் செய்கிறார்கள். ஒரு குழந்தைக்கான இந்த நாட்டு அரசாங்கம் செலவழிக்கக்கூடிய மிட் டே மீல் அதற்கான தொகை எவ்வளோ? மத்திய அரசாங்கத்துடைய கணக்கு ₹4.97, வெறும் ₹5. தேவைப்படுவது எவ்வளோ? ₹12 15 ஒரு குழந்தைக்கு. யார் இந்த டிஃப்ரென்ஸை கொடுக்கிறார்கள்? எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் சரிபார்க்கப்படுகிறது? பள்ளிக்கூடங்கள் அவர்கள் இந்த டிஃப்ரென்ஸை சரிபார்க்கிறார்கள். இல்லை என்றால் இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே கிடைப்பது. 2023ஆம் ஆண்டு இந்தியா டுடே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவர்கள் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை படித்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். டெல்லியில் இருக்கக்கூடிய 1200 கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல இருந்து 400 பள்ளிக்கூடங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. ஐம் டாக்கிங் அபவுட் த நேஷனல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. Around 400 schools didn't have any infrastructure. MLA அதற்கான பணத்தை வாங்குகிறார்கள், லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் என்கிற பேரில் பணத்தை வாங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை செலவு செய்வதில்லை. பணம் வருகிறது, எக்ஸ்பெண்டிச்சரும் நடக்கிறது, டெவலப்மெண்ட் கிரவுண்டில் எதுவுமே கிடையாது. இந்த மிஸ்ட்ரி என்ன? எப்படி இந்த மிஸ்ட்ரி நீங்க பார்க்கிறீர்கள்? டெலிபரேட்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்கிறது. பூர் எஜுகேஷனை கொடுங்கள், அன்ஸ்கில்ட் ஒர்க் ஃபோர்ஸை தயாரிக்குங்கள், சீப் லேபர், ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர், பிரைவேட் செக்டருடைய டிபெண்டன்சி அதிகரிக்கிறது. எலைட் எஜுகேஷன், பணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள், காலேஜஸ்கள், ஏழையான மாணவர்களுக்கு எதுவுமே கிடையாது.
பியூரோக்ரஸியோடைய கரப்ஷன் சென்டர் அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். புவர் எஜுகேஷன் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸை நரேந்திர மோடியின் அரசாங்கம் தயாரிக்கிறது. அதாவது கல்வி இல்லை என்றால் ஒர்க் ஃபோர்ஸ் தயாராகும், லேபர்ஸ் தயாராவார்கள். அந்த லேபர் பெரிய பெரிய கார்ப்பரேட்களுக்கு, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. சைனா யூனிவர்சிட்டிகளை ஹார்வர்ட் நிலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இந்த தருணத்தில் இந்தியா எந்த விதமான ரிசர்ச் ஒர்க்கில் இடம்பெறவில்லை. எந்த விதமான டாப் யூனிவர்சிட்டிகளிலும் இந்தியாவுடைய இடம் கிடையாது. அன்எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ், இதைத்தான் நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் த வேக்கப் கால். வேக்கப் கால் ஃபார் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. 3 லட்சம் கோடி ரூபாய் செலவழித்த பின்பு கூட 50% மாணவர்களால் தன்னுடைய பாடப்புத்தகங்களை கூட படிக்க முடியாத அந்த நிலை. கோஸ்ட் பள்ளிக்கூடங்கள், கட்டடம் கிடையாது ஆனால் ஆன் பேப்பர் பள்ளிக்கூடம். கோஸ்ட் மாணவர்களே கிடையாது ஆனால் மாணவர்கள் இருக்கிறார்கள். கோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது ஆனால் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ரியல் கரப்ஷன். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 2030ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்தியாவுடைய நிலை எப்படி மாறப்போகிறது அதுவும் நீங்க பாருங்கள். If this system not change in coming years, what will happen in 2030? இந்தியாவுடைய demographic dividend will become demographic disaster. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்கும். 60 கோடி இளைஞர்கள்ல இருந்து வெறும் 20 கோடி இளைஞர்கள் கையில் தான் வேலை வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் only 20 crore youth will be skilled, rest all will be laborers. இந்த நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா பிரைவேட் எஜுகேஷனுடைய மொனோபொலி. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இன்னைக்கே யாருமே அனுப்புவதில்லை, நாளைக்கு சுத்தமாகவே அனுப்ப மாட்டார்கள். சைனா தன்னுடைய மாணவர்களை குளோபல் ஸ்டேஜிற்கு எடுத்து செல்லக்கூடிய வேலை பார்க்கிறது. இந்திய மாணவர்களை நாம் கோச்சிங் சென்டர்களுக்கு அனுப்பி வருகிறோம். அவர்களுக்கு லாபம். உங்களால் என்ன செய்ய முடியும்? ப்ளீஸ் ஆர்டிஐகளை போடுங்கள். ப்ளீஸ் உங்களுடைய பிரதிநிதிகளை கேள்வி கேளுங்கள். இந்த இடத்திற்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிக்கூட பட்ஜெட் என்ன ஆனது? அதை வைத்து என்ன செய்தீர்கள்? மாணவர்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறதா? பாட புத்தகங்கள் கிடைக்கிறதா? டீச்சர் சரியாக இருக்கிறார்களா இல்லையா? அனைத்துமே நீங்கள் தான் பார்க்க வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவுடைய கல்வியின் பள்ளிக்கூடங்களில் நிலை என்ன அதுவும் நீங்க பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டிக்ளைன் பை 89,441. 89,441 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு விட்டது. They don't exist anymore. 8% has been declined. During the same period, private schools 42,944 பள்ளிக்கூடங்களை கட்டியமைத்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ஒரு ஏழை இஸ்லாமியர் கஷ்டப்பட்டு 20 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கிறார். ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாஸ் அ முஸ்லிம். அந்த பள்ளிக்கூடத்தை புல்டோசரை வைத்து இடித்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். அவர்கள் கட்ட மாட்டார்கள், யாரோ ஒரு நபர் கட்டி அங்க இருக்கக்கூடிய தலித் குழந்தைகள், ஏழை குழந்தைகளுக்கு பாடத்தை நடத்துவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கினால் அதையும் இடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 29,410 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் 25,126 பள்ளிக்கூடங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 23,874 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்னைக்கு 18,758 பள்ளிக்கூடங்கள் தான் மீதம் இருக்கு. ஒரிசாவில் 58,697 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்னைக்கு 48,671 பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பள்ளிக்கூடங்கள் ஒரிசாவில் மூடப்பட்டு விட்டது. அருணாச்சல் பிரதேசத்தில் 3,408 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்னைக்கு 2,847 பள்ளிக்கூடங்கள் மட்டுமே. ஜார்க்கண்டில் 41,322 பள்ளிக்கூடங்கள் இருந்தது. இன்னைக்கு 35,795 பள்ளிக்கூடங்கள். நாகாலாந்து, கோவா, உத்தராகண்ட் அனைத்து இடங்களுடைய கதை இதேதான். Is this not a scam? Where Indian education system is taking us, where Narendra Modi had taken the education system. குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்தீர்கள்னா, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா,
மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஆனால் கிராமப்புறங்களில் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு யாருமே தன்னுடைய குழந்தைகளை அனுப்ப தயாராகவில்லை. காரணம், இந்த நாட்டின் கல்வித்தரம் அப்படி. இந்த நாட்டில் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் காட்டக்கூடிய அக்கறை அப்படி. இந்தியாவுடைய எதிர்காலத்தை நோக்கி, இந்தியாவுடைய எஜுகேஷனை நோக்கி நாம் சீரியஸ் ஆகணும்னா இந்த நாட்டில் ஒரு சீரியஸான ரிசர்ச் மீது நாம் பணத்தை செலவழிக்கணும். குழந்தைகளுடைய கல்வி மீது நாம் பணத்தை செலவழிக்கணும். குழந்தைகளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் மீது நாம் பணம் செலவழிக்கணும். நாட் ஆன் த பேப்பர் பட் ஆன் த கிரவுண்ட். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.